போடி மதுரை அது இல்லடா. திண்டுக்கல்ல நீங்க அம்மா போடி மதுரைன்னு சொல்றோம்ல, அதைத்தான் போடி மதுரை போடி மதுரைங்கிறடா. நீங்க திருச்சியில போய் பாரு, திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் போற பஸ் இருக்குல்ல, அதை எப்படி மேலே ஏற்றுவாங்க. திருச்சி தஞ்சாவூர் மூலம் திருச்சி தஞ்சாவூர் மூலம் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் அப்படி ஏற்றுறதுல பேர் ஒண்ணு கிடையாது. அது மாதிரிதான் திண்டுக்கல் தேடிக்கப்போ போடி மயிரா போடி மயிரா போடி மயிரேன்னு. ஆமா, இதுல போய் பாரு, மதுரையில பஸ் விட்டு இறங்க மாட்டாங்க ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள். சார் ஆட்டோவா, மேடம் ஆட்டோவா. திண்டுக்கல்ல போய் இறங்கி பாரு, சார் சப்போட்டா, சப்போட்டாடா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விற்பனை. அது மாதிரிதான் அது திண்டுக்கல் தேனிக்கப்போ போடி மயிரா போடி மயிரா போடி மயிரா. யாரை பார்த்து போடி மதுரைன்னு சொல்லிட்டு இருக்கேன்? இந்த வேலை கால் கேட்டுருச்சு ஓட இருக்காங்க கேட்காம. அப்ப நான் சவுடா கேட்கிறேன். மச்சான் படுத்திருக்காருன்னு பாத்துருக்கேன். மச்சான் மச்சினிச்சோட படுத்திருக்காரு. வேலையை பார்த்தா நீங்க என்ன பொழக்கிறது? ஏற்கனவே பொழந்துட்டு தான் கிடந்தாரு. பேசி இருக்காத, அதிகமா பேசி இருக்காத. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உன்னைய படி வர சொல்லலாமா? திண்டுக்கல் தேனிக்கப்போ போடி மதுரை போடி போடி அடி போடி தேனி போடி மதுரை போடி புதுக்கோட்டை போடி திண்டுக்கல் போடி போடி. ஊரு பேருமா? எத்தனை போடியா? ஊரு பேரு போடி. அதை தாண்டி போடி போடி. திண்டுக்கலை தாண்டி போடி. அதை தாண்டி திண்டுக்கலை தாண்டியா? ஆமாடி. எத்தனை போடியா? தெரியாம அந்த ஊருக்கு அந்த பேரை வச்சதும் போது போடி வரையும் பேசியிருக்காப்ல. இல்லம்மா, அந்த ஊரை சொன்ன. ஆமா, நீ எந்த போன? நானா புதுக்கோட்டை போனுங்க. புதுக்கோட்டை போனுமா? புதுக்கோட்டை பஸ் திருச்சி போயிட்டு புதுக்கோட்டை போனுங்கிற. திருச்சி போய் உள்ள போட பாத்தியா? பஸ் நான் போட முன்னாடி போட பாத்தியா? எனக்கே போட நேரம் இல்லாம தான் இருக்கேன். நான் பின்னாடி போட பாத்தியா? ஐயோ, நான் போடலங்க. ஆமா ஆமா, நடுவுல போட பாத்தியா இல்லையா? ஐயோ, நடுவுல யாருமே போடலங்க. ஐயோ, போடுமா, எழுதி வச்சிருக்க. போடுமா. போடா. எந்த ஊர் போகுதுன்னு எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அந்த போட பாத்தியா இல்லையா? நான் போட பாக்கல. போட பாக்கலையில போட பாக்காம ஏறினதாமா தப்பு. எப்ப ஏறினாலும் சரி, எங்க ஏறினாலும் சரி, கண்டக்டர் கேட்டுதான் ஏறணும். என்னன்னு? சார் இந்த பஸ் போகுமா போகாதா அப்படின்னு கேட்டுதான் ஏறணும். திடீர்னு புதுக்கோட்டையில போய் ஏறலன்னு வச்சுக்க, பஸ்ல போய் ஏறலன்னு வச்சுக்கமா, அங்க கண்டக்டர் இருப்பாரு. சார் இந்த பஸ் போகுமா போகாதா அப்படின்னு கேட்டு ஏறணும். கண்டக்டர் இல்லையா, பஸ்ல ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சுக்கிட்டு நீ ஏறு. பஸ்ல ஏற சொல்றமா? மதுரை போய் போட்டு ஏறலன்னு வச்சுக்க, லக்கேஜ் போட்டு ஏறேன்னு வச்சுக்கோமா, கேட்டுதான் ஏறணும். போய் நிமிஷம் எவ்வளோமா? நேற்று சாயங்காலம் தான் வண்டி மாத்தினேன். நான் சொன்னேன், சில்லறடா சில்லறடா கீழே இறங்கடான்னு. கீழே ஒருத்தர் தண்ணியை போட்டு என்னைய கேட்கிறேன், என் கண்ட்ராக்டரு ஓல்டு சில்லற இருக்கா அப்படின்னா, இல்லடா அப்படின்னு. அப்ப என்ன மயிலுக்கடா நீ இருக்க, நீ இருக்கடா கீழே இருக்கிறேன். ஏன்டா நான் 6 ரூபாய் டிக்கெட் இருக்கிறது ஏன்னா என்ன பண்ணிட்டேன், என்ன சன்னலுக்கு வெளியில அப்படியே கையை ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, டிரைவர் பார்த்தாரு, என் கண்ட்ராக்டர் ஐயோ அந்த தண்ணியை போட்டு கையை வெளியில ஆட்டிருக்கேன், கையை உள்ள விட சொல்லி அப்படின்னால, டை 6 ரூபாய் களி கையை உள்ள விட அப்படின்னால, ஏத்தாப்புல ஒரு பொம்பளைக்கு விட்டுட்டேன் கையை. அந்த அம்மா சண்டைக்கு வந்துருச்சு. இதே வெளியில ஆட்டிக்கிட்டு அந்த கண்ட்ராக்டர் உள்ள விட்டு சொல்லி இப்ப உள்ள விட்டு ஆடிட்டு கிடக்குறான்னு. எவ்வளவு சிரமப்படுறோன்னு எங்களுக்கு தாமா தெரியும். எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். சரிங்க. பல்லமேட்ல பஸ் போய் பாத்திருக்கியா? பார்த்தது இல்லங்க. பல்லமேட்ல பஸ் போச்சுன்னா கண்டக்டர் எப்படி மாட்டிக்கிட்டு பாரு. இவ பக்கத்துல வாமா, கூட்டம் நிறைய இருக்குல்ல, பயங்கரமான கூட்டம். படியில தொங்கிட்டு கிடக்குறாப்ல. எங்க அவரை தள்ளி நான் போவா? அவரை தள்ளி இல்லம்மா, கூட்டம் நிறைய இருக்குல்ல, பக்கத்துல வா, கூட்டம் நிறைய இருக்கு. கண்டக்டர் எப்படி மாட்டிக்கிட்டு பாரு. பல்லமேட்ல பஸ் போச்சுன்னு வச்சுக்க, ஆடிக்கிட்டே இருமா. என்னம்மா ஏமா அப்படி மேல கம்பியை பிடிக்க வேண்டியானே? கம்பியை தட்டி என் கம்பியை தான் பிடிச்சிக்க. எங்கேயோ பிடிச்சிக்கிட்டு கம்பி எட்டலாம் தம்பி எட்டலன்னு கிடக்குறேன். ஆமா, இதே கிளடு கட்ட ஏறிடுச்சுன்னு வச்சுக்குவேன். கண்டக்டர் மூஞ்சிய பாத்திருக்கியா? இல்லம்மா எந்த ஊர் போறேன்? அந்த பொம்மையோட சீட்டை கொடுத்துருவேன். கிளடு கட்ட ஏறிச்சுன்னா அப்படிங்க, வயசு பிள்ளை ஏறிச்சுன்னு வச்சுக்க. அந்த பிள்ளை லீவா? ஆமா, உனக்கு டிக்கெட் எடுத்தியா இல்லையா? நீயே நல்ல டிக்கெட்டு, உனக்கு எதுக்குறா டிக்கெட்டு? சில்லறை அடிப்படுறாங்க. அந்த நீ வச்சுக்க, 10 ரூபா வச்சுக்க. நம்ம பஸ்ல என்ன காண்டி கேட்டுக்கலாம். உனக்கு உட்கார இடம் இருக்கா இல்லையா? ஏன் போட்டு இடம் இருக்கு, கண்டிப்பா அங்கேயிருந்து கிடைக்க சொல்ல மாட்டாரு.
அவன் சுட்டு நீ உட்காருமா உனக்கு தானே போட்டது எங்க வயசுக்குள்ள இருக்க இந்த கண்ட்ராக்ட் அந்த கண்ட்ராக்ட் கணக்கு சொல்றது இப்ப திருச்சியில இருந்து மதுரையில இருந்து திருச்சி போகுதுன்னு வச்சுக்க பஸ் கண்ட்ராக்ட் கணக்கு சொல்றத பாத்திருக்கியா இல்லையா இங்க இருந்து அந்த கண்ட்ராக்ட் மேலூர் 4 புளி வச்சு 5 கொட்டாம்பூச்சி 4 ஒரு சீட்டு குறையுதா யாரு பஸ்ல டீ கொடுக்கறது நீ டிக்கெட் எடுத்தியா கூட்டம் நிறைய இருந்துச்சு அப்படித்தாமா இருமா இப்ப 3 பேர் சீட்ல உட்காந்துருக்கேன்னு வச்சுக்க உட்காரு கணக்கு சொல்றேங்க இங்க சன்னல் ஓரத்துல ஒருத்தர் உட்காந்துருப்பாரா சன்னல் ஓரத்துல ஒருத்தவர் உன்னை நடுவுல போட்டு ஒருத்தவர் உட்காந்து ஆனா நடுவுல ஒருத்தர் உட்காந்துருப்பாருமா நீ ஓரமா உட்காந்துருப்ப உட்காரு உட்காரு 3வது ஆளா உட்காந்துருக்கேன்னு வச்சுக்க இப்ப சன்னல் ஓரத்துல ஒருத்தர் இருக்கானா அவன்கிட்ட நான் எப்படி டிக்கெட் எடுக்கிறது நல்ல வாய்ப்பா உனக்கு சார் நான் டிக்கெட் எடுக்கணும்னா செக்கரை இறக்கி விட்டுருவா சார் நான் டிக்கெட் ஏமா டிக்கெட் எடுக்கிறதுக்கு இவ்வளவு சிரமப்படுறமா வேற ஒண்ணும் கிடையாது போட்டுக்கலாம் வேலையை பாருல கண்ட்ராக்ட் நிலைமை எப்படின்னா டிரைவர் நிலைமை தெரியுமா தெரியாது அது எப்படிங்க இருக்கு அவர் கால சிங்கிள் வண்டி ஓட்டு பாத்துக்காரு எடுத்து வச்சுக்கிறாங்க இப்படி 10 ரூபா போட்டுறானா ஆமா டிரைவர் நிலைமை பாத்தீங்க கால சிங்கிள் வண்டி ஓட்டுல பாத்தீங்க வெறும் காலேஜ் பிள்ளைகளா ஏறி இருக்கு வெறும் புது பாட்டா போட்டுக்கிட்டு வண்டி பறக்கும் பாரு சாரி 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 அப்படியே காலையில கேர் போடும்போது எப்படிமா போடுவாரு நல்லா நெய் வந்து அவ்வளவுதான் வெறும் பாட்டு புது பாட்டா போட்டு ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஆறு அடிக்கிற பாத்தியால அப்படி வண்டி திருப்புறதுல படுக்க போட்டு தான் திருப்புவாரு ஆமா எங்கடா போகணும் எங்க மடியில தலை வச்சு படுக்கிற எங்கடா போகணும் அங்க பக்கத்துல தாங்க இறங்கணும் ஆமா காலேஜ் போகணும் காலேஜ்ல எங்க இருக்கணும் காலேஜ் வாசல்ல இறக்கி விட்டீங்கன்னா போதும் வாசல்ல நான் காலேஜ் உள்ளே விடுறேன் எதுக்குள்ள காலேஜ் உள்ளே விடுறேன் எங்க பஸ் போகுமா பஸ் என்ன உங்களுக்கு என்ன அச்சு ஓடிக்கே சேர்த்து விடுறேன் ஐயோ இது காலேஜுக்கு வண்டி ஓடும்போது அதே சிங்கிள் இறக்கிட்டு வரும்போது பார்த்துருக்காதியா ஒரு உள்ள ஒரு இருக்காது டிரைவர் விட்டு இங்கிட்டு திரும்பிக்க வெறும் பழைய வாட்டா போட்டுக்கிட்டு புளிய மரத்தை நோக்கிட்டு நீ பாட்டு பாடிட்டு வந்துக்கிட்டு இருப்பார் டிரைவர் எங்கே நிம்மதி ஒரு உள்ள கூட இருக்காது வெறும் பஸ்ஸோட ஓட்டிட்டு வரும் இது கிளடு கட்ட முன்னாடி ஏறிச்சுன்னு வச்சுக்க கண்டிப்பாக மூஞ்சியை பார்த்துக்க என்னம்மா என்ன பார்த்து எங்க கூட்டமா அப்ப கேர் போட்டுற பாக்கியா அப்ப எப்படிமா கேர் போடுவாரு கண்ணாடி தெரியுமா இல்லையா கண்ணாடி தெரியணுமா கண்ணாடிய மரத்துக்கு யாரு காரணம் பொம்பளை நீங்கதான் காரணம் பொம்பளை நாங்க தான் காரணமா எங்க முன்னாடி உட்கார்ந்து தப்பா ஏமா முன்னாடி பொம்பளைக்கு உள்ள சீட்டுக்கு பின்னாடி நீ போய் உட்கார்ந்து இருந்தேனா இந்த பிரச்சனை வந்திருக்குமா யாருக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிறது ஏமா நயன்தாரா அந்த மாதிரியா ஆளு கொஞ்சம் லைட்டா சவுண்ட் வைக்க தம்பி ஆளு ஆளு சவுண்டை மட்டும் நிப்பாட்டீங்கன்னா போதும் நல்லா இருக்குமியா என் பங்காளிக்கே இங்கே ஊங்குதான் ஆளு 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 இந்த மண்ட மைக்கில பேசி பேசி பழக்கமாயி போச்சு அதுக்கான இங்கே வந்து பேசுறேன் இங்கே வந்து பேசுறேன் எங்க இருந்து அடிச்சு ஆப்பாடு மட்டும் போயிட்டு வருவேன் போட்டல போட்டல போட்டு நாளைக்கு சேர்த்து போயிருவேன் உனக்கெல்லாம் கட்டி வண்டி கிழக்கிறது கிழக்க போற நிரப்பறது சன் டிவி ராஜ் டிவி விஜய் டிவி கலைக்க வேண்டிய உள்ள போய் சூரிய அடியில் கவனிச்சு போடுவேன் சாப்பு போட்டா தலையில வருவாரு என் பாப்பு ஒருத்தர் வாயில ஓவரா பேசுறீங்க அதபடி என்ன கடுப்புல கிடக்குறாங்க வந்ததுல இருந்து கத்திக்கிட்டு கிடக்குற கொட்டை இருக்கா பொம்பளை பொறுமையா போறேன் தெரியுமா அதுக்கடி ஐயா கட்டி கட்டி பிடிக்கிற பொம்பளை பொறுமையா போறானே ஐயா கட்டி கட்டி பிடிச்சு பேசிட்டு அதனால பொறுமையா போறேன் பொம்பளை வாயில முத்த குடுக்கற உன்னை கொண்டு வரேன் கொண்டு எல்லாம் வாயில கொடுப்பாங்க போறேன் இதுல கொடுப்பாங்க இடுப்பு
பிடிப்பாங்க, நீ என்ன இங்க பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க? ஏமா இங்க பாரு, ஆம்பளைக்கு முதல்ல மரியாதை கொடுத்து பேசு. அவா என்ன பண்றது இந்த இடத்துல? சூப்பர் வியாபாரம், வியாபாரத்தை சொல்லு. மாம்பழ வியாபாரம் பாக்குறேன். சக்கரை வந்த பழம், தேனாக இனிக்கும் பழம். அப்பா நான் மாம்பழம் விக்கிறேன், வாழைப்பழம் இல்லப்பா. மாம்பழமா? நான் வாழைப்பழம் யாரும் சொல்லவே இல்லையே. பட்டாம்பூச்செடி, பட்டாம்பூச்செடி. இதெல்லாம் புது பாட்டு. ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு, மாமனா இருக்கு, ரத்த கொதிப்பு, மடிக்க மூடி, பப்பாளா வச்சிருப்பாடி. என் தங்கச்சி நாய் கெச்சிச்சுப்பா, அந்த நாயை துரத்தி போனப்பா. சொரி நாயா, அது தெரு நாயா. இந்த பாட்டுக்கு தானே அந்த அக்கா எந்திரிச்சு உட்காந்துருக்கு. இந்த பாட்டு முன்னாடியே தெரிஞ்சுதான் பாடி இருந்திருக்கலாம். என் தங்கச்சி நாய் கெச்சிச்சுப்பா. படுத்து கிடக்கிறப்ப அப்புறமேல எழுப்பிடணும். ஏமா நாயை பத்தி தெரியுமா உனக்கு? நாயை பத்தி எனக்கு தெரியாது. முன்னாடி பொட்டை நாய் போகும், பின்னாடி ஆம்பளை நாய் போகும். இந்த பொட்டை நாயை பார்த்து ஆம்பளை நாய் எப்படி தெரியுமா குலைக்கும்? எப்படி? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன என்னமோ கெஞ்சிக்கிட்டு கிடந்தேன். என்ன 2 மணி நேரம் நானும் உன்னை விரட்டிக்கிட்டே இருக்கேன், நீ சைஸா கண்டுக்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற. அன்னைக்கு மட்டும் இந்த கருப்பு நாயோட எழுந்துக்கிட்டே வந்தேன். என்னை சுடி போற போய் கேட்டு அடைஞ்சிச்சுடா. இது ஆம்பளை நாய். முதல்ல அப்படித்தான் கேட்கிறேன். பொட்டை நாய் எப்படி மாப்பிளைக்கு? என்ன அர்த்தம்? மூஞ்சி முகர பாரு. இது உங்களுக்கு வேலைடா, எப்ப பார்த்தாலும் பின்னாடி வந்துட்டு இருக்கு. இது உங்களுக்கு வேலை, பின்னாடி வந்து போலீஸ் வச்சு போன மாதிரி பொழுது கிடக்கலாம். ஆள் கட்டி முகர லட்சம் பிடிச்ச பாரு. அப்ப அந்த பொட்டு நாய்க்கு மூடு சரியில்லைன்னு அர்த்தம். நல்ல மூடோட இருக்க பொட்டு நாய்னு வச்சுக்க. என்ன ஒண்ணு இந்த குலைக்கிற வேலையெல்லாம் கிடையாது, ஒன்லி சிக்னலோட முடிஞ்சு போயிரு. காக்க துருதி குண்டிய குண்டியா அடிச்சு வச்சுக்க. இனிமே குளோபல் ஆயிட்டு என்னது இப்ப செக் பண்ணி பார்ப்போம். நாய்க்கு மூடு சரியில்லை. அப்ப அந்த நாய்க்கு மூடு சரியில்லை. நம்ம இந்த நேரம் இருக்க மூடை ஏற்றிட்டு நம்ம நேரத்தை வாடி கப்ப கிழங்கு நோட்டீஸ் அடிக்கிற வேலையா? நோட்டீஸ் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த வேலையை தான்டா பார்த்தேன். என்ன? லாக்டவுன்ல நான் பார்க்காத வேலையே கிடையாது. என்ன சொல்றீங்க? ஆமாடா, காலையில கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன். மத்தியானம் வந்துட்டாங்க ஊரோட எண்ணெய் அடிக்கிறது. ஏங்க கல்யாண பத்திரிக்கை அடிச்சதுக்கா? ஆமா. என்ன 4 தப்பு நடந்து போச்சு. என்ன 4 தப்பு? எழுத்து பிழை. எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிக்க சொல்லியிருந்தாங்க. நான் அதுல புள்ளி வைக்காம விட்டுட்டேன். எமபெருமான் அருளாலே திருமணம்